துவா கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 வகையில் அவனுக்கு பதில் கொடுக்கப்படும். அடுத்தது என்ன? துவா கேட்டா 3 வகையில துவாக்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒன்று, அல்லாஹ் கேட்டதை உடனே கொடுத்துருவான், உடனே அவசரமா கொடுத்துருவான். அல்லது அல்லாஹு தாலா ஏதோ ஒரு ஹிக்மத் காரணி, ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அந்த துவா கேட்ட ஒன்றுக்காக அதனுடைய கூலிய மறுமையில அல்லாஹ் பிற்படுத்தி வைப்பான். அது எங்களுக்கு தெரியாது ஏன் அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறான். சில பொழுது உலகத்துல தந்தா சாதாரணமா அது முடிஞ்சு போயிடும். மறுமையில் அல்லாஹ் பிற்படுத்தி வைக்கிறதுல பெரிய ஹைர்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். இரண்டாவது. மூன்றாவது, நீங்க கேட்ட துவா நேரடியாக நடக்காவிட்டாலும் உங்களுக்கு வரைந்த ஒரு கெடுதி அல்லாஹ் உங்களை விட்டும் தூரமாக்கி இருப்பான். இந்த துவாட பரக்கத்தால, இந்த துவாட காரணத்தால உங்களுக்கு வர இருந்த கெடுதி அல்லாஹ் நீக்கிருப்பான். நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப எனவே அல்லாஹ் இந்த 3 வகையில் துவாவை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். துவாக்கள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்க்கு முன்னால் நீங்கள் ஏந்திய கைகள் வெறுமையாக விடப்படாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் வடித்த கண்ணீர் துளிகள் ஒரு பொழுதும் வீணாகாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் இருந்து கேட்ட ஒரு வார்த்தையையும் அல்லாஹ் செவியேற்காமல், அதற்கு விடை சொல்லாமல் அல்லாஹ் விடவே மாட்டான் என்பதை நாங்கள் ஆணித்தரமா விளை